படைப்பாற்றல் மூலம் அலங்காரம் மற்றும் பயன்பாடு என இவ்விரண்டிற்கும் பயன்படும் வகைகளில் கைகளால் செய்யப்படும் கலைப்பொருட்கள் மற்றும் அது செய்யும் முறை குறித்து விவரிக்கும் இப்பகுதி கைவினை களஞ்சியம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கைவினை களஞ்சியம் அப்படிங்கிற பகுதியில் இன்னைக்கு உங்களெல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னைக்கு ஆர்டிஸ்டிக் பாட்ரி ட்ரைனிங் அகாடமிலேருந்தும் தீபாம் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்லேருந்தும் இன்னைக்கு உங்களுக்கு நான் என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் நல்லா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தட்டு, ஒரு காயில்டு பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. காயில்னா என்ன? இப்படி இந்த மாதிரி பண்ணினா அதுக்கு பேர் காயிலிங்னு பேர். இந்த மாதிரி நிறைய காயிலிங் பண்ணி ஒரு தட்டை பண்ண போகிறோம். இந்த தட்டு மாத்திரம் இல்லை, நம்ம கப்பு பண்ணலாம், வாஸ் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ணுறது இது. இப்போ இது மாதிரி நிறையா காயில்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இப்போது அடுத்த காயில் பண்ணுறேன். இப்படி 5-6 காயில்ஸ் பண்ணினதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாட் பேஸ் எடுத்துப்போம். அந்த பேஸில் நம்ம இதை பாருங்கள், இது ஒரு காயில். இப்போ இது அடுத்த காயில். இது மாதிரி ஒரு 10 காயில்ஸ் பண்ணிப்போம். இப்போது அந்த பஞ்சபூதங்களில் அந்த எலிமெண்ட்டோட நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னாலே, எர்த் எலிமெண்ட்டில் கனெக்ட் பண்ணினா உங்கள் மூலாதார சக்கராவை ஆக்டிவேட் பண்ணும். அப்போ ஆக்டிவேட் பண்ணால் என்ன ஆகும்? பணம் வருங்க. என்ன, எல்லாருக்குமே பணம்னா ஆசை, யாருக்கு இல்லை சொல்லுங்கள்? ஸோ பணம் வரணும்னா நம்ம சக்கராஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணால் நம்மளுக்கு நல்ல வசதியாக இருக்க முடியும். இப்போ பாருங்கள், நான் அடுத்த காயிலையும் முடிச்சிட்டேன். பெருசு சின்னதுன்னு எல்லாம் பார்க்க வேண்டாம். லெங்க்த் வந்து எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இது ஒரு ஃப்ளாட் பேஸ். ஓகே, இந்த பேஸ் எதுக்கு நான் பண்ணுறேன்னா, தட்டுக்கு வெளியில் பேஸ் இருக்கும் இல்லையா, ஒரு கீழே, அந்த பேஸை நம்ம பண்ணுறோம். ஒரு தட்டில் இந்த மாதிரி ஒரு இதில் வச்சுக்கிறேன்னா இது கரெக்டாக ரவுண்டாக வரணும். அப்போ தான் அழகாக இருக்கும் பார்க்க. ஓகே, இப்போது அடியில் வந்து ஒரு தட்டு மாதிரி ஒன்று வச்சுருக்கேன்னா, இதை வந்து நானே பண்ணியிருக்கேன். ஒரு கட்டை மாதிரி ஒரு இதில் போட்டு நிறைய பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நிறைய பண்ணி வச்சுட்டுருக்கேன். அப்போது இதெல்லாம் பேஸுக்கு உதவும். ஓகேவா? இப்போது இந்த பேஸில் நம்ம வந்து அழகாக, இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் ரவுண்டு பண்ணியிருக்கேன். இதுதான் அந்த பேஸ் ஆஃப் த பிளேட். ஓகே, இப்போ நம்ம வந்து இதில் இது ஒட்டுறதுக்காக ஸ்லிப்பு பண்ணணும். ஸ்லிப்புங்கிறது என்ன? இந்த களிமண்ணும் கொஞ்சம் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி இப்போ நான் வச்சுருக்கேன் பாருங்கள். இது ஒரு குட்டி ஒரு வேண்டாத ஒரு டப்பாவில் சின்னதாக ஒரு இதில் கொஞ்சம் களிமண், இதே களிமண் எடுத்து இந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அது வந்து வெண்ணெய் மாதிரி இருக்கும். அப்போது இதை வந்து இது மேலே போட்டிங்கன்னா கலர் மாறும் பாருங்கள். இப்போது கொஞ்சம் இப்படி போட போட கொஞ்சம் கார்னர்ஸில் இது கோந்து மாதிரி ஒட்டிக்கும். ஸோ கலர் மாறிடும். இப்போ கவனிங்க, இப்போ நான் போடும்போது பசப்பசப்பு வருது. இந்த பசப்பசப்பு இந்த ஸ்லிப்பில் தான் வரும். இதில் இதை ஒட்டி ஒட்டி பண்ணினோன்னால் நம்மளால் இந்த பிளேட்டை செய்ய முடியும். இப்போ இதை வந்து அப்படிக்கா போட்டுட்டே வருவேன். எப்படி இப்படி போட்டுட்டே வந்துட்டு எக்ஸஸை கட் பண்ணுறேன். இப்படி க்ராஸாக கட் பண்ணணும். அப்போது அப்படி ஒட்டிக்கிறதுக்கு ஈஸியாகிடும். உள்ளுக்குள்ளேயும் அந்த கட்டு தெரியக்கூடாது, அடுத்தவங்களுக்கு தெரியப்படாது. அதனால் இது மாதிரி பண்ணணும். இப்போது இன்னொன்று பண்ணும்போது கொஞ்சம் ஸ்கோரிங் பண்ணணும். ஸ்கோரிங்னா என்ன? இப்போ இதை நம்ம வந்து ஸ்லிப் ஒர்க் பண்ணினோம், இப்போ ஸ்கோரிங் பண்ணோம். அப்போது கீறல் போடணும். எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக கீறல் போடணும். அப்போ அந்த கீறலில் வந்து இப்போ எப்படி நம்ம சிமெண்ட்டு இதெல்லாம் போடும்போது கொஞ்சம் கீறல் போடுவாங்க பாருங்கள் ஒட்டுறதுக்கு, அது மாதிரி போடுறோம். இப்போ தெரியுதுங்களா? அந்த ஒட்டுறதுக்கு போட்டிருக்கேன்.
இப்போ இது மேலே திருப்பி இந்த கோந்தை போடணும். இப்போ அடுத்த பிளேட்டை கொஞ்சம் சைடுக்கா அப்படி சுற்றிண்டே வரணும். அப்படி சுற்றிண்டு வரும்போது அழகாக ஒரு இடத்துல இந்த இடத்துல அப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ திருப்பி 3வது லேயரை ஒட்டுறேன். நல்லா பசப்பசப்பு போட்டு நல்லா செய்யணும். அப்போ நல்லா ஒட்டின்றோம். இப்போ அப்படி போடுறோம். இப்போ கவனிச்சிங்கன்னா இவ்வளோ லேயர் பண்ணிட்டோம் நம்ம ஆல்ரெடி. இப்போ இந்த இடத்துல வரலங்கிறனால கவலைப்பட வேண்டாம். இப்போ திருப்பி இதை வந்து அதே மெஷர்மெண்ட்டுக்கு உருட்டிண்டு இதை அப்படியே சேர்த்துக்கோங்க. எப்படி இப்படிக்கா சேர்த்துண்டு எக்ஸஸை கட் பண்ணிடணும். இப்போ இந்த 2 இடத்துலையும் கோந்து தடவணும். தடவின பிறகு நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, அடுத்த வாளுக்கு நம்ம ஒட்டியிருக்கோன்னு தெரியவே கூடாது. அவ்வளோ அழகாக ஒட்டணும். இப்போ நம்ம இது 3வது ரோ போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சமாக பெண்ட் பண்ணிக்கணும். தட்டில் கொஞ்சமாக பெண்டு. இது பாருங்கள், இங்கேருந்து பார்க்குறச்சே உங்களுக்கு தெரியும் லெவல் இந்த ஸ்லாண்ட்லேருந்து. ஓகே, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற்றிக்கணும். அதை கையிலேயே வச்சுட்டு ஏற்றிக்கலாம் அப்படி. இப்போ அடுத்தது இந்த லேயர் பண்ணுறோம். இதுலேயே கோந்தை தடவிக்கோங்க. நல்ல தாராளமாக கோந்து தடவுங்க. ஓகே, இப்போ அடுத்த லேயர். இப்போ பார்த்தீங்கன்னா 4வது லேயரில் பாதி முடிச்சிருக்கோம். இப்போது அடுத்த பாதியை இந்த குச்சியால் இந்த காயிலில் வச்சுட்டு இப்படிக்கா பண்ணிடணும். இப்போது அடுத்த லேயருக்கும் இப்படிக்கா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மேலவா வர்ற மாதிரி. இப்போது அதே மாதிரி திருப்பி கோந்து நல்லா தடவிக்கோங்க. கஞ்சப்படாதீங்க, நல்லா தடவுங்க. களிமண்ணும் தண்ணியும் தான் இதில் இருக்குது. ஓகே, இப்போ உங்களுக்கு பெருசாக பண்ணணும் அப்படின்னா இதை விட இன்னும் நல்லா பெருசாக பண்ணுறதுக்கு இன்னும் காயில் போட்டுட்டே வாங்க. பெருசாக ஆன உடனே இதை அழகுபடுத்தணும் அப்படிங்கும்போது இப்படி நீங்கள் அழகுபடுத்தலாம். ஒரு ரோஜா பூ, இது வந்து ஏர் ட்ரை கிளே அதில் பண்ணியிருக்கிறது. நீங்கள் வந்து இதை எங்கே வேணால் ஒட்டிக்கலாம். இப்படி இப்படி ஒட்டின்றீங்கன்னா அதுவே ஒட்டின்றோம். அவ்வளோதான். எப்படி பார்க்குறதுக்கு நல்லா இருக்கா? வேணும்னா 2 இலை போட்டுக்கலாம், 2 டாட்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போது ரோஜா பூ வச்சுட்டேன். இப்போ களிமண்லேயே வந்து ஒரு இலை பண்ணிக்கலாம். இலை பண்ணிவிட்டு அங்கே வச்சோன்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த பாருங்கள், ஒரு கீரல் இங்கே இப்படி போட்டுட்டு அப்படி ட்விஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா அப்படி அழகாக பார்க்குறதுக்கு டைமென்ஷனல் லுக்கு கொடுக்கும். இதே மாதிரி ஒரு 2 ரவுண்டு பண்ணி அப்படிக்கா இந்த கிறிஸ்மஸ்க்கெல்லாம் போடுவாங்களே அந்த மாதிரி ரவுண்ட்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். இந்த இதில் வந்து கொஞ்சம் நுணுக்கமாக பண்ணணுன்னா வேலையை இந்த மாதிரி ஒரு பென்சிலோட குச்சி இதில் எதான்னு போட்டு அப்படி ஒரு குத்து போட்டுக்கோங்க. ஓகே, இங்கே ஒரு குத்து போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் சென்டர் வந்து உங்களுக்கு ஃப்ளாட் ஸ்ட்ரைட்டாக வேண்டாம் அப்படின்னு தோணித்துனால் இதுலேயும் கோடு போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், வித்தியாசமாக இருக்குல்ல? இப்போ திருப்பி இன்னொரு பக்கமாக போட்டு போடணும்னா இப்படிக்கா போட்டுக்கலாம். இப்போ நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இதையே நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்ப்பீங்கள்ல? கண்டிப்பான்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.